அஸ்மத் குருப்யா நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தம், அதில் 3வது ஆஸ்வாசம். இன்றைய ஸ்லோகங்கள் 73, 74வது ஸ்லோகங்கள். நேத்தி கண்ணனிடம் உள்ள பக்தியில் எல்லாம் அடக்கம் என்றார். மோட்சானந்தம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் இன்பங்களும் தடையின்றி வரும், அதை கூற வேண்டுமோ என்றார். அடுத்தது யோகிகளாகிய வண்டுகள் மொய்க்கும் திருவடி தாமரை அவனுடையது என்றும் அனுபவித்தோம். இன்றைய தினம் 73வது ஸ்லோகத்தில் கள்ளம் கபடமற்ற பேச்சுக்களுக்கு கண்ணன் செவி சாய்ப்பான், கேட்பான். கண்ணன் ஒரு கருணை வெள்ளம் என்கிறார். அபரிமிதமான ஒரு அனுபவம். அர்த்தானுலாபான் பிரஜசுந்தரீனாம் அகிருத்ரிமாணாஞ்ச சரஸ்வதீனாம் ஆர்த்ராஷயேன ஸ்ரவணாஞ்சலேன சம்பாவயந்தம் தருணம் கிருணீமஹ. அர்த்தானுலாபான் பிரஜசுந்தரீனாம் அகிருத்ரிமாணாஞ்ச சரஸ்வதீனாம் ஆர்த்ராஷயேன ஸ்ரவணாஞ்சலேன சம்பாவயந்தம் தருணம் கிருணீமஹ. கள்ளம் கபடமற்ற பேச்சுக்களுக்கு செவி சாய்ப்பான். கோபிகளின் கபடமில்லாத சொற்களால் மகிழ்வான் அந்த கண்ணன். இளமை செல்வன் கண்ணன் ஆயர்பாடி மங்கைகள் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு கனிந்த தயை கூர்ந்து கனிந்த மனத்துடன் வாத்சல்யத்துடன் கேட்டு அவர்களை கௌரவமாக நடத்துவார். ஏன்னா அவர்களுடைய பேச்சுக்கள் கள்ளம் கபடமற்றது, கிருத்திரிமமே இல்லாதது, செயற்கைத்தன்மை இல்லாதது, சொல்ல நினைத்ததை அப்படியே அப்பட்டமாக கூறுவதாக இருக்கும். அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாமதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வர்த்தமச்சிந்தையித்வான ஆள வந்தார். தன்னுடைய தாத்தா நாதமுனியை பற்றி அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த, ஒரு கபடமில்லாத செயற்கைத்தன்மை இல்லாமல் வெளி வேஷம் போடாமல் உன்னுடைய திருவடியில் பக்தி கொண்டவர் அப்படின்னு சொன்னவர் ஸ்ரீமன் நாதமுனி. அதுபோல் கோபிகைகளுடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் கள்ளம் கபடமற்றது. அர்த்தானுலாபான் பிரஜசுந்தரீனாக இடைப்பெண்களின் அகிருத்திரிமானாஞ்ச கபடமற்றதான சரஸ்வதீனாம் சொற்களான அர்த்த அனுலாபான் குறிப்பை உணர்த்தும் பேச்சுக்களை ஆர்த்ராஷயேன நெகிழ்ந்த உள்ளத்துடன் ஸ்ரவண அஞ்சலேன காது கொடுத்து கேட்டு சம்பாவயந்தம் அவர்களை பெருமைப்படுத்தும் தருணம் வாலிபனான கண்ணனை துதிக்கிறோம். தருணம் வாலிபனான கிருஷ்ணனை கிருணீமகா துதிக்கிறோம் என்கிறார். கண்ணன் ஒரு கருணை வெள்ளம்னு அடுத்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். மனசி மம சந்நிதத்தாம் மதுரமுகா மந்தரா பாங்கா கரகலித லலித வம்சா காபி கிஷோரா கிருபாலஹரி. மனசி மம சந்நிதத்தாம் மதுரமுகா மந்தரா பாங்கா கரகலித லலித வம்சா காபி கிஷோரா கிருபாலஹரி. கண்ணனுடைய திருமுகம் மிகவும் இனிமையானது. அழகு வெள்ளம் இட்டு ஓடும், நிதானமாக நோக்கும் கடைக்கண் பார்வையை கொண்டது அந்த திருமுகம். அவன் கையில் ஒரு அழகான புல்லாங்குழலை ஏந்திருப்பான். அவன் பால்ய பருவத்தில் மிகவும் பொலிவுடன் இருப்பான். அவன் ஒரு கருணை பெரும் வெள்ளம். அவனுடைய மகிமைகளை இன்னது இப்படின்னு வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட பாலகோபாலன் என் மனதில் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. மனசி மம சந்நிதத்தாம் மதுரமுகா மந்தரா பாங்கா கரகலித லலித வம்சா காபி கிஷோரா கிருபா லஹரி. மதுரமுகா இனிய முகத்தை உடையவன். மந்தர அபாங்கா பரபரப்பில்லாத கடைக்கண் பார்வையுடையவன். கரகலித கையில் ஏந்திய லலித வம்சா அழகிய குழலை புல்லாங்குழலை உடையவன். கிஷோரா இளம் பிராயம் உடையவன், இள வயதை உடையவன். கா அபி இப்படி என்று விவரிக்க முடியாத கிருபா லகரி கருணை வெள்ளம்.
மம என்னுடைய மனசில் சந்நிதத்தாம் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கட்டும். நம்மளும் சேர்ந்துக்கலாம் லீலாசகருடன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி. அடியேன்.